தமிழகத்தில் படித்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சிறுவன் 10ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் பாடத்தில் 96 மதிப்பெண்கள் பெற்று வட்டார அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சாங்கிலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாதவ் சங்கர், அருணா தம்பதியினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு குடிபெயர்ந்தனர். இந்நிலையில் இவர்களது மகனான பிரணவ் ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் பிரணவ் 500க்கு 490 மதிப்பெண்கள் எடுத்து ஆண்டிப்பட்டி வட்டார அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். குறிப்பாக மராட்டிய மொழியை தாய்மொழியாக கொண்ட மாணவன் தமிழ் பாடத்தில் 96 மதிப்பெண்கள் எடுத்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இதனையடுத்து ஆசிரியர்கள் மாணவர் பிரணவை வெகுவாக பாராட்டினர். காஞ்சிபுரம் அருகே திருப்புட்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் ஆன்லைனில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஆசிரியர்கள் எடுத்திருக்கும் இந்த முயற்சியால் மாணவர்களின் சேர்க்கை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த பள்ளி டிஜிட்டல் முறையில் இயங்கி வரும் நிலையில் தற்போது ஆசிரியர்களின் ஆன்லைன் மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதை அறிந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது சமூக வலைதள பதிவில் அந்த புகைப்படங்களை பகிர்ந்து பாராட்டியுள்ளார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.